சமீப காலமாக நம்மை சுற்றியுள்ள இளம் வயதினருக்கு கூட திடீர் மாரடைப்பு ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். சரியான உணவு முறையை பின்பற்றினாலும் ஏன் இதய நோய்கள் அதிகரிக்கின்றன என்ற கேள்விக்கு பின்னால் இருக்கும் ஒரு முக்கிய வில்லன் யார்? அந்த பிரதான வில்லன் பெயர்தான் பால்ம் ஆயில். நாம் நேரடியாக பாம் ஆயிலை வாங்காவிட்டாலும் நாம் உண்ணும் அல்ட்ரா ப்ராசஸ்டு உணவுகள் மூலம் இது நம் உடலுக்குள் நுழைந்து இரத்த நாளங்களை மெல்ல மெல்ல அடைக்கிறது. இன்று நாம் உண்ணும் பிஸ்கட் முதல் சாக்லேட் வரை, நூடுல்ஸ் முதல் ஹோட்டல் உணவுகள் வரை அனைத்திலும் பாம் ஆயில் இல்லாத பொருட்களே இல்லை. நாம் நேரடியாக பாம் ஆயிலை வாங்காவிட்டாலும் வெஜிடபிள் ஆயில் என்ற பெயரில் மறைமுகமாக இது நம் உடலுக்குள் நுழைந்து இரத்த நாளங்கள் வரை செல்கிறது. உதாரணத்திற்கு, இன்று நாம் ஒரு பல்பொருள் அங்காடிக்கு சென்று எந்த ஒரு பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவை எடுத்தாலும் அதன் பின்னால் ஒளிந்திருக்கும் பொதுவான பெயர் பால்ம் ஆயில். நாம் நேரடியாக பாம் ஆயிலை வாங்காவிட்டாலும் நாம் உண்ணும் அல்ட்ரா ப்ராசஸ்டு உணவுகள் மூலம் இது நம் உடலுக்குள் நுழைந்து இரத்த நாளங்களை மெல்ல மெல்ல அடைக்கிறது. இன்று நாம் உண்ணும் பிஸ்கட் முதல் சாக்லேட் வரை, நூடுல்ஸ் முதல் ஹோட்டல் உணவுகள் வரை அனைத்திலும் பாம் ஆயில் இல்லாத பொருட்களே இல்லை. பிஸ்கட், சிப்ஸ், நூடுல்ஸ், சாக்லேட், ஐஸ்கிரீம் என நீங்கள் எதை தொட்டாலும் அதில் இந்த மெல்ல கொல்லும் விஷம் கலந்திருக்கிறது. இந்த பொருட்களை தயாரிப்பதில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஏன் மற்ற ஆரோக்கியமான எண்ணெய்களை பயன்படுத்துவதில்லை? காரணம் மிக எளிது: லாபம். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அல்லது கடலை எண்ணெயை விட பாம் ஆயில் மிக மிக மலிவானது. பொருளின் உற்பத்தி செலவை குறைத்து அதன் ஷெல்ஃப் லைஃப் எனப்படும் அடுக்கு ஆயுளை நீட்டிக்க பாம் ஆயில் மிகவும் உதவுகிறது. கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களது வங்கிக் கணக்குகளை நிரப்ப மக்களின் இரத்த நாளங்களில் கொழுப்பை நிரப்புகின்றன. மலிவான மூலப்பொருளை பயன்படுத்தி அதிக விலைக்கு விற்று மக்களின் உயிரோடு விளையாடும் இந்த வர்த்தக சூதாட்டம் பகிரங்கமாகவே நடக்கிறது. பாம் ஆயில் என்றால் என்ன? அதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். பாம் ஆயில் என்பது ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்டது. ஆப்பிரிக்காவில் இருக்கும் ஒரு வகை பனைமரமான எலைஸ் கினென்சிஸ் மரத்தின் பழங்களிலிருந்து பிழிந்தெடுக்கப்படும் ஒரு வகை தாவர எண்ணெய் தான் பால்ம் ஆயில் என அழைக்கப்படுகிறது. இன்று உலகின் 85% பாம் ஆயில் இந்தோனேசியா மற்றும் மலேசியாவில் தான் பயிரிடப்படுகிறது. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய்களை விட இது மிகவும் மலிவானது. ஒரு ஏக்கர் நிலத்தில் மற்ற எண்ணெய் வித்துக்களை விட பனைமரம் பல மடங்கு அதிக எண்ணெயை தருகிறது. இதனால் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இது ஒரு லாபகரமான தேர்வாக உள்ளது. பாம் ஆயில் மற்ற எண்ணெய்களை விட ஆபத்தானதாக கருதப்பட காரணம் அதன் கெமிக்கல் கம்ப்ளண்ட் தான். இதில் உள்ள பால்மிடிக் ஆசிட் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை உயர்த்துவதற்கு பெரும் பங்கு வகிக்கின்றது. அதேவேளை அதிகப்படியான சேச்சுரேட்டட் ஃபேட்டையும் கொண்டது. பாம் ஆயிலில் சுமார் 50% சேச்சுரேட்டட் ஃபேட்டை கொண்ட இந்த எண்ணெய் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை பேட் கொலஸ்ட்ரால் அதீதமாக உயர்த்துகிறது. பாம் ஆயிலை அதிக வெப்பநிலையில், அதாவது 200 டிகிரி செல்சியஸ்க்கும் மேல் சுத்திகரிக்கும் போது அதில் புற்றுநோயை உண்டாக்கும் காரணி கிளைசிடில் ஃபேட்டி ஆசிட் எஸ்டர்ஸ் உருவாகின்றது. இந்த எண்ணெயை தொடர்ந்து உட்கொள்வதால் ஏற்படும் பாதிப்புகள் பட்டியலிட முடியாதவை. மாரடைப்பு, ஹார்ட் பிளாக்கேஜ், ஒபிசிட்டி, நீரிழிவு நோய், இன்ஃப்ளமேஷன் போன்ற பல பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். உண்மை என்னவென்றால், பாம் ஆயில் ஆரோக்கியத்திற்கு உகந்தது அல்ல என்பது சுகாதாரத்துறைகளுக்கும் அரசாங்கத்திற்கும் நன்றாகவே தெரியும். மக்கள் நலன் காக்க வேண்டிய அரசாங்கங்கள் இன்று கார்ப்பரேட் நிறுவனங்களின் கைப்பாவையாக மாறிவிட்டன என்பது கசப்பான உண்மை. கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்கள் லாபத்திற்காக அரசாங்கத்தின் கொள்கை உருவாக்கத்தில் தலையிடுகின்றன. மக்கள் ஆரோக்கியத்தை விட கம்பெனிகளின் லாபமே முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நோயாளிகள் ஆக்குவதே கார்ப்பரேட்களினதும் அரசினதும் முதன்மை இலக்கு. நம்மை சுற்றியுள்ள உலகம் லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டது. எனவே விழிப்புணர்வு ஒன்றே நம் ஆயுதம். ஒரு பொருளை வாங்கும் முன் அதன் பின்னணியில் உள்ள இன்கிரீடியன்ட்ஸ் பட்டியலை சரிபார்க்கவும். வெஜிடபிள் ஆயில் அல்லது பால்ம் ஆயில் என்று இருந்தால் தயங்காமல் அதை தவிர்த்திடுங்கள். பொருட்களின் பாக்கெட்டுகளில் பால்ம் ஆயில் என்று நேரடியாக போடாமல் மக்களை ஏமாற்ற பல பெயர்களில் குறிப்பிடுவார்கள். வெஜிடபிள் ஆயில், வெஜிடபிள் ஃபேட், பால்மேட், பால்மிட்டேட், எலைஸ் கினென்சிஸ். செக்கு எண்ணெய்கள் விலை அதிகமாக தோன்றலாம், ஆனால் அவை மருத்துவ செலவை விட குறைவானவை. கார்ப்பரேட்கள் நம்மை நுகர்வோராக மட்டுமே பார்க்கின்றன, மனிதர்களாக அல்ல. Look at this. All mine. The cash, the oil, it's all flowing. And the night is still young.